சின்ன மருமகள் சீரியல்ல ஹீரோயின் நடிச்சு வரக்கூடியவங்க தான் ஸ்வேதா. அவங்களுடைய கணவர்னு சொல்லிக்கிட்டு ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எக்கச்சக்கமான மீடியாவில் பேட்டி கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அதை பற்றி ஸ்வேதா இப்போ கண்ணீரோட பேசியிருக்காங்க. அவ்வளவு கோபம், அவ்வளவு வலிக்குது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நான் ஆதி அப்படிங்கிறதோட லவ் பண்ணேன், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணேன், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுலாம் நான் திருமணம் பண்ணலை, வீட்டை விட்டு வந்துட்டேன். அவனுக்காக என் பேரண்ட்ஸு, என் குடும்பம், என் தம்பி, என் நண்பர்கள்னு சொல்லி எல்லாரையும் விட்டு போயிட்டேன். அவன் ஒரு ஆளை நம்பி மோசம் போயிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொன்னேன். நஷ்டம் ஆகிடுச்சு, ரொம்ப லாஸ் ஆகிடுச்சின்னு அடிக்கடி சோகமாக வருமா. அவன் பேசுனதெல்லாம் நம்பி நான் பைத்தியகாரத்தனமா போட்டிருந்த நகையெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன். இதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது நடந்துச்சு. வீட்டில் போய் சொல்லி சமாளித்தேன். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனை வீட்டை கூப்பிட்டு வான் பண்ணி அடித்தாங்க. நானும் அவனுக்காக அடி வாங்கினேன். அதெல்லாம் வித்துட்டேன்னு என்கிட்ட சொன்னான். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நகையை வாங்கி ஏமாத்துறான். அவன் வேண்டாம்னு எவ்வளோ சொன்னாங்க, நான் கேட்கல. நம்ம பிரிச்சுடுவாங்க, ஒரு சைன் போட்டால் போதும்னு சொன்னான். அதை கேட்டு நான் வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதை பற்றி ஒரு நொடி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் வீட்லேயும் என்னை சேர்த்துக்கல. சாப்பிடாம தூங்காம ட்ரெஸ்ஸு கூட மாற்றாம பல நாள் வெளில சுற்றி இருக்கோம். அதுக்கப்புறம் அவன் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவன் வேலைக்கு போகலை. அவங்க வீட்டில் எனக்கு சும்மா சாப்பிட பிடிக்கல. சென்னைக்கு போயிடலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். 10th இருந்தே மாடலிங், வெப் சீரிஸ் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சீரியல் வாய்ப்பு வந்துச்சு. சின்ன மருமகள் சீரியலில் கஷ்டப்பட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒருத்தர் வேலைக்கு போனால் தான் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் உனக்கு தான் கொடுத்தேன். உன் மேலே கேஸ் இருக்குன்னு சொன்னதால அதுக்காக கடன் வாங்கி செலவு பண்ணேன். உன்னை லவ் பண்ணதால கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எத்தனை பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்க, நீ என்ன தைரியத்தை சுத்துறன்னு எனக்கு தெரியல. நீ ஒரு நாள் மாட்டோன்னு உனக்கு தெரியாதா? என்ன சமாதானப்படுத்த கூட நீ பேசல. உன் குடும்பத்தையும் அவ்வளவு நம்பின. நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்க. எனக்கு உன்னை பிடிக்கல. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஜென்மம் எனக்கு தேவையில்லை. என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல. ஏதாவது பண்ணி போகணும்னு எனக்கு பயமாக இருக்குது. அப்படி சைக்கோ மாதிரிலாம் செய்கிற. நான் மென்டலாக பாதிக்கப்படுறேன். நீலாம் மனுஷனே கிடையாது. எனக்கு ஏதாவது ஆனால் அதுக்கு அவன் மட்டும்தான் காரணமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரியும் நான் அவங்க எல்லார்கிட்டையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்வேதா அந்த வீடியோவில் ரொம்ப கோபமாகவும் அதே மாதிரி வருத்தப்பட்டும் அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கணவர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நபரால் எக்கச்சக்கமான கஷ்டங்களை இவங்க வாழ்க்கையில் சந்திச்சிருக்காங்க, ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பத்தாயிரத்துக்கு இவங்க பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இவங்க பேரை சொல்லி எக்கச்சக்கமான சின்னத்திரை பிரபலங்கள் கிட்டையும் ஆதி தன்னுடைய வேலையை காமிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ அதனால பாதிக்கப்பட்டவங்க இப்போ தானா முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏதோ ஒரு இடத்துல இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு தான் ஸ்வேதா இந்த ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.